சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள்ல 10வது அதிகாரத்தை தான் பார்க்க போறோம். மொத்தமா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அது குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, மொத்தம் 25 அதிகாரங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படி சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட மொத்தமா 9 அதிகாரங்கள் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 25 அதிகாரங்கள்ல ஆர்டரா வராத அதிகாரங்கள் எப்பவுமே மாறி மாறி தான் இருக்கும். ஆனா நான் அந்த டைட்டில் வாய்ஸா உங்களுக்கு பாத்தீங்க, சிலபஸ் வாய்ஸா உங்களுக்கு 1 2 3ன்னு சொல்லி மொத்தம் 9 அதிகாரங்கள் போட்டிருக்கேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா இது சான்றாண்மை அப்படிங்கறதுல 10வது அதிகாரங்கள் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம திருக்குறள், அதனுடைய விளக்கம், அதனுடைய சொற்பொருள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். கடன் என்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. கடன் என்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. இப்போ இதுல சொற்பொருள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கடன் அப்படிங்கிறது ஒரு கடமை. இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா அதை திருப்பி கொடுக்கறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிஞர் பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு டக்குன்னு அந்த ஆப்ஷன் பார்த்த உடனேயே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா அதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா, நல்ல குணங்களால நிறைந்து வாழக்கூடிய சான்றோர் நல்லவற்றை எல்லாம் தம்முடைய கடமை என மேற்கொண்டு வாழ்வர். இப்போ நல்ல குணங்களால நிறைஞ்சிருக்கக்கூடிய நம்மளை விட மூத்தோர், நம்மளுடைய சான்றோர் நல்லது எல்லாமே எடுத்து மற்றவங்களுக்கு சொல்றது, நல்லபடியா வாழ்ந்து காட்டுறது அவங்களுடைய கடமையா வச்சுதான் வாழ்வாங்க அப்படிங்கறது அந்த குறளுடைய விளக்கம். அடுத்து 2வது குறள். இதனுடைய இலக்கண குறிப்பு பாத்துக்கோங்க. என்ப பலர்பால் வினைமுற்று, மேற்கொள்பவர் அவர்னு வந்திருக்கு. இது வினையாளனையும் பெயர். எப்பவுமே இலக்கண குறிப்பெல்லாம் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, சொற்பொருள்லாம் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது நீங்க லாஸ்டா எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஓல்டு புக்கு 8th 9th 10th அந்த ஓல்டு புக்ல உங்களுக்கு அதிகாரமா கொடுத்திருப்பாங்க, ஒரே அதிகாரமா. ஆமா, இப்ப இருக்கிற நியூ புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரத்துக்கு 2 குறள் 3 குறள்னு 6th இருந்து 10th வரைக்கும் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம ஓல்டு புக்ல இருக்கிறத கலெக்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரே ஆர்டரா கிடைக்குது. பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. அறிந்து, அரி பகுதி, இத்து இந்தானது சந்தி, இத்து இறந்த காலை, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடையிலே வினையச்ச விகுதி. அறிந்து அது எப்படி பிரிக்கிறாங்க, எப்படி அது பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா உவமை உருவகம் அந்த மாதிரி பகுபத உறுப்புகள் பிரிக்கிறது எப்படிங்கறத நாங்க வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா எளிமையா உங்களுக்கு இது புரியும். அடுத்து 2வது குறள். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்துள்ளது மன்று. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்துள்ளதோ மன்று. இப்ப பாத்தீங்கன்னா சொற்பொருள் எப்பவுமே ஒரு குறளை படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொற்பொருள் படிச்சுக்கோங்க. சான்றோர் அப்படின்னாவே நமக்கு தெரியும், நல்ல குணங்களால நிறைந்தவங்களை தான் நாம சான்றோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நற்குணங்களால சிறந்திருத்தல் தான் சான்றோருடைய பெருமை. அதனை விடுத்து பிற நலன்கள் எவ்வகையிலையும் பெருமை சேர்க்காது. நற்குணங்களால சிறந்து இருக்கிறவங்கள தான் சான்றோர் அப்படிங்கிறது, அதுதான் அவங்களுக்கான பெருமை. அதை விட்டுட்டு பிற நலன்கள் எந்த வகையிலையுமே அவங்களுக்கு பெருமை அப்படிங்கறதையே சேர்க்காது அப்படிங்கறதா இதனுடைய பொருள். இது பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. உள்ளத்தும் அப்படிங்கிறது தூ வந்திருக்கு, இன்னிசை அலப்படை. என்ன இது இசை நல்லாவே இல்லை அப்படின்னு தூ அப்படின்னாவே இன்னிசை அலப்படை அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்று அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று, அன்று குறிப்பா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது குறள். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இதுல நான் அப்படின்னா நமக்கு தெரியும் நாணம். நாணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், வெட்கம் அந்த மாதிரியும் சொல்லுவோம்.
ஒப்புரவு, பிறருக்கு ஒப்புரவா இருக்கணும், உதவியா இருக்கணும். கண்ணோட்டம், உயிர்களிடத்து இரக்கம், கண்ணோட்டம் எப்படி இருக்கு, உயிர்களிடத்துல இரக்கமா இருக்கிறது. வாய்மை, உண்மை, நான், நாணம். ஒப்புரவுனா பிறருக்கு ஒப்புரவா உதவி செய்யணும். கண்ணோட்டம், எல்லா உயிர்களையும் நம்ம பாக்குறோம், கண்ணோட்டத்துல கண்கள்ல பாக்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணோட்டம்னா உயிர்களிடத்தில் இரக்கம். வாய்மை, உண்மை, கண்ணோட்டம். வந்திருக்கு. வந்து என்ன பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். தல் அல் நம்ம தொழிற்பெயர் சொல்றோமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தொழிற்பெயர். இது ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் தொழிற்பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு 9th இல்ல 8th உங்களுக்கு தனியா ஒரு லெசனே இருக்கும். அடுத்து இது வந்து ஏகதேச உருவக அணி. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படிங்கிறது ஏகதேச உருவக அணி. அடுத்த குறள் பார்க்கலாம். 4வது குறள். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. சால்பு அப்படிங்கிறது இங்க சான்றாண்மைய குறிக்குது. தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமையே, சால்பு என்பது பிறர் குறைகளை சொல்லாமையே. அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கூடாது, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. தவம் என்பது பிற உயிர்களை, தவம் இருக்கிறது மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே போல சால்பு அப்படிங்கிறது பிறருடைய குறைகளை நம்ம சொல்லாம இருக்கணும் அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. சால்புனா சான்றாண்மை. கொல்லா, லா வந்து பாத்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சொல்லா, கொல்லா, இது எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது எந்த வகையான அணின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. 5வது குறள். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர், மாற்றாரை மாற்றும் படை. இதுல ஆற்றுவார் அப்படிங்கிறது செயல் செய்பவர். ஆற்றுவார் என்பதன் பொருள் செயல் செய்பவர். ஆற்றல் நமக்கு வலிமை, அததான் குறிக்குது. ஆற்றல் அப்படின்னாவே வலிமை. மாற்றார் பகைவர். மாற்றார் வீட்டு மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றார்னா யாரு, பகைவர் வீட்டுதும். அப்ப மாற்றார்ங்கிறது பகைவர். ஆற்றுவார் செயல் செய்பவர், ஆற்றல் வலிமை, மாற்றார் பகைவர். அறிஞர் பொருளை ரொம்ப திரும்ப திரும்ப படிங்க, அப்பதான் ஞாபகத்துல இருக்கும். இதுல இலக்கண குறிப்புன்னு பாத்தீங்கன்னா பணிதல். தல் அப்படின்னா நமக்கு தெரியும், தொழிற்பெயர் வரும்னு சொன்னேன். ஆற்றுவார், மாற்றார், ஆர் வந்திருக்கு, இது வினையாளனையும் பெயர். இதுல ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் இந்த குறளுடைய பொருள் பாத்தீங்கன்னா ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவது பணிவுடன் நடத்தலே. ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தர்றது நாம பணிவா நடத்துறது தான், நம்ம நடக்கிறது தான் வந்து நமக்கு வலிமையை கொடுக்கும். அதுதான் சான்றோருக்கு தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றி நட்பாக்குவதற்கு ஒரு ஏற்ற கருவி. நமக்கு எதிரியா இருக்கிறவங்களை கூட நாம அவங்க கிட்ட பணிவா நடந்துக்கும் போது அவங்களோட நாம நட்பாறது அப்படிங்கிறது நமக்கு சான்றோர் கொடுத்த ஒரு வாக்கு. இதுதான் அதற்கான ஒரு கருவி. அந்த ஒரு வலிமை தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுது. ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தர்றது பணிவோட நடக்கிறது தான். அப்படி நம்ம நடக்கும்போது சான்றோருக்கு தம்முடைய பகைவரை அந்த பகைமையில இருந்து மாத்தி அவங்களோட நம்மள நட்பாக்குறதுக்கு ஒரு ஏற்ற கருவி இந்த பணிதல் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல இலக்கண குறிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆற்றுவார், ஆற்று கூட்டல் இவ் கூட்டல் ஆர். இதுல ஆற்று பகுதி, இவ்வு எதிர்கால இடைநிலை நமக்கு தெரியும். அப்ப இங்க இவ்வு வந்திருக்கு, எதிர்கால இடைநிலை. ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பணிதல். பணிதல் நம்ம எப்படி பிரிப்போம், பனி கூட்டல் தல். பனி பகுதி, தல் வந்து நம்ம சொன்ன ஆல்ரெடிய தொழிற்பெயர். பகுதி வந்து பனி, தல் வந்து தொழிற்பெயர் விகுதி. இது ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இன்னுமே நான் ஸ்லோவா கொஞ்சம் சொல்றேன். அடுத்து 6வது குறள். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். துளையல்லார்னா ஆற்றல்ல குறைந்தவர், கட்டளைனா உரைக்கல். உரைக்கல் கட்டளை ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்து ஏற்பட்ட தோல்வியையும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும்.
தம்மை விட ஆற்றல் குறைஞ்சவங்க, என்னை விட வந்து இப்ப படிச்சவங்க ரொம்ப கம்மியா படிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய தோல்வி ஒண்ணு இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட வந்து அந்த தோல்வியை ஏத்துக்கிறதுல நமக்கு தப்பே கிடையாது. இல்ல நம்மளை விட அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சிறந்ததா சொல்றாங்க அப்படின்னா நம்ம மேல தப்பு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். அப்படிங்கறத மாதிரிதான் ஆற்றல் குறைந்தவரிடத்து ஏற்பட்ட தோல்வியையும் நம்ம ஒத்துக்கணும். அந்த பண்பு தான் ஒருத்தருடைய சான்றாண்மைய அளந்தறிவதற்கான உரைக்கல். உரைக்கல்னா நம்ம என்ன சொன்னா கட்டளை ஆகும் அப்படிங்கறதா இந்த குறளுடைய பொருள். துளையல்லார்னா ஆற்றலில் குறைந்தவர், கட்டளை உரைக்கல். அடுத்து 7வது குறள். இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. தீங்கு இழைத்தவங்களுக்கு கூட நன்மையவே நம்ம செய்யணும். அப்படி செய்யாம போனா சால்பென்னும் தகுதியால எந்த பயனுமே இல்ல. இன்னா அப்படின்னா தீங்கு, இனிய அப்படின்னா நன்மை, செய்யாக்கால்னா செய்யாவிடத்து, செய்யாம போனா நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. நமக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் நன்மையையே நம்ம செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்யாம போனா சால்பென்னும் தகுதியால, சான்றாண்மை அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல அப்படிங்கறதா இந்த குறளுடைய பொருள். அடுத்து 8வது குறள். இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பென்னும் திண்மையுண்டாக பெறின். திண்மையுண்டாக பெறின். இதுல இன்மை அப்படிங்கிறதுக்கான பொருள் வறுமை. இழிவன்று இழிவானது அன்று. திண்மை 3 சுழி இன் வந்ததுன்னா வலிமை. இன்மை வறுமை, இழிவன்று இழிவானது அன்று. திண்மை அப்படின்னா தின்னா இருக்கும், வலிமையா இருக்கும். இன்மை திண்மை மை விகுதி வர்றதுனால இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா பண்பு பெயர். இப்ப இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பென்னும் திண்மையுண்டாக பெறின். சால்பென்னும் மன உறுதி உண்டாக பெறுமானால் ஒருவனுக்கு பொருள் இல்லாததனால் ஏற்படும் வறுமை ஒரு குறையாகவே இருக்காது. சால்பென்னும் சான்றாண்மை அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுதி உண்டானது அப்படின்னா அது அவங்களுக்கு இருந்ததுன்னா அவனுக்கு பொருள் அப்படிங்கிறது இல்ல, காசு பணம் இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாவோ வறுமை குறையாகவோ அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். இதுல பிரித்தெழுதுகள் கொடுத்திருக்காங்க. பிரித்தெழுது நம்ம இலக்கண குறிப்பு படிச்சிட்டோம். இன்மை திண்மை மை விகுதி வந்திருக்கு, பண்பு பெயர். பிரித்தெழுதுகளை பாருங்க. ஒருவருக்கு இதை நம்ம எப்படி பிரிப்போம்? ஒருவன் கூட்டல் கு, ஒருவன்கு. அடுத்து இழிவன்று, இழிவு கூட்டல் அன்று. சால்பென்னும், சால்பு கூட்டல் எண்ணும். இதுல ஒருவருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவன் கூட்டல் கு அப்படின்னு தான் பிரிப்போம். அடுத்து 9வது குறள். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். சான்றாண்மை அப்படிங்கிற பண்புக்கு கடல் என்று புகழப்படுபவர் உலகமே அழியும் ஊழிக்காலம் வந்தாலும் தன் நிலையில் வேறுபடாமல் இருப்பர். சான்றாண்மை அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்ததுன்னா அந்த பண்பிற்கு கடல் என்று புகழப்படுபவர், உலகமே அழிஞ்சாலும் அந்த ஊழிக்காலமே வந்தாலும், ஊழிக்காலனா ஒரு மாதிரி அழிவு காலமே வந்தாலும் தன்னுடைய நிலையில இருந்து அவங்க வேறுபடாம இருப்பாங்க. ஊழி அப்படின்னா உலகம் நமக்கு தெரியும், ஆளினா நமக்கு தெரியும் கடல். அடுத்து 10வது குறள். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலத்தான் தாங்காது மண்ணோ பொறை. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. சான்றோர்களினுடைய சான்றாண்மை குணத்துல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த உலகமும் பொறுமை என்னும் தன் பாரத்தை தாங்காது. இரு நிலம்னா பெரிய நிலம், பொறைனா சுமை. இப்ப சான்றோர்களுடைய சான்றாண்மை, அந்த சான்றாண்மைங்கிற குணத்துல ஏதாவது ஒரு குறைவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த உலகமும் பொறுமை அப்படிங்கிற பொறுமையா இருக்கவே இருக்காது. இந்த பூமி வந்து பொறுமைக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அது வந்து தன்னுடைய பாரத்தையே தாங்காம ஆடி போயிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இல்ல சான்றவர் அவர் வந்திருக்கு இலக்கண குறிப்புல. அவர் வந்தா என்னது? வினையாளனையும் பெயர். இரு நிலம் உரு சொற்றொடர். மண் நோ அசை சொற்கள். மண் நோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அசை சொற்கள். இதுல வந்து புக் பேக் அப்படி சும்மா பார்த்தலாம், ஏன்னா இப்ப நம்ம படிச்சதுக்கு ரிலேட்டிவா தான் இருக்கும். புறவினாக்கள்ல பாருங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நற்குணங்களால் சிறந்திருத்தல் சான்றோருக்கு பெருமையாகும்.
தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமையே. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் உரைக்கல். உரைக்கல்னா கட்டளை. மாற்றார் என்னும் சொல்லின் பொருள், மாற்றார்னா நமக்கு தெரியும் பகைவர். மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர். தீங்கு இழைத்தவருக்கும் நன்மை செய்தல் வேண்டும். அடுத்து பொறுத்துக. இது நான் ஸ்பீடா போற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் நீங்க வீடியோவை நிறுத்திட்டு நீங்க நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்து பொறுத்துக. இன்மை. இன்மைனா நமக்கு தெரியும் வறுமை. திண்மை, தின்னா இருக்கும். நான் என்ன சொன்ன வலிமை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆழி அப்படின்னா கடல். நோன்மை அப்படின்னா தவம். நோன்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தவம் இருக்கிறதுன்னு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த டாபிக் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.